Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அட்டகாசமான சைட் டிஷ் ரெசிபி. ரோட் சைடுல இருக்கிற கடைகள்ல கிடைக்கிற plain சால்னா தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். வீட்ல காய்கறிங்க இல்லாத சமயத்துல இந்த plain சால்னாவை நம்ம ரொம்ப சுலபமாவே செஞ்சிரலாம். இந்த சால்னா இட்லி, தோசை, சப்பாத்தியோட சாப்பிறதுக்கு ரொம்பவுமே அருமையா இருக்கும். தக்காளி, வெங்காயம், தேங்காய் இத மூணையும் மெயின் இன்கிரிடியன்ட்ஸா யூஸ் பண்ணி plain சால்னா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான சால்னா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளெயின் சால்னா செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 15 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 10 முந்திரி, இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூட 4 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ, 2 பிரிஞ்சி இலை சின்னது, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சால்னா செய்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனா தான் இந்த சால்னா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எண்ணெயை அதிகமாக சேர்த்த மாட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அது கூடவே 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த பிளெயின் சால்னா வந்து நம்ம வெங்காயத்தை மெயினாக யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதனால் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு சால்னா வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். வெங்காயத்தை ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அது கூட 3 பெரிய சைஸில் இருக்க தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். 3லேருந்து 4 நிமிஷம் போல் கண்டினியூஸாக நம்ம வதக்கிட்டு இருந்தோன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே வெந்து வந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்து அதையும் நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலுமே அதை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ வந்து நம்ம செய்கிற எல்லா ரெசிபியும் ரொம்ப வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அது கூட 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவை ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சால்னாவோட ஃப்ளேவருக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்னால் அது வந்து புதினா தான். ஸோ புதினாவை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஆட் பண்ணியிருக்க புதினாவோட வாசனை வர வரைக்கும் கண்டினியூஸாக, அதாவது ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வதக்கினாலே போதும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மசாலா பொருளை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இல்லை காரம் அளவாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இதே அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணினாலே போதும். நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா பொருளோடு சேர்த்து கலருக்காக நான் காஷ்மீர் மிளகாய்த்தூளை 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். கலருக்காக மட்டும்தான் இந்த மிளகாய்த்தூளை நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா பொருளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கையெடுக்காமல் கண்டினியூஸாக நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம கண்டினியூஸாக குக் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்ம இந்த மசாலா பொருளோட ஆட் பண்ண எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மசாலா பொருளோட பச்சை வாசனையில் நல்லாவே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நான் செய்கிற இந்த சால்னா வந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அரைச்ச மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். சால்னா வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் வந்து இந்த சால்னாவை இன்றைக்கி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் பண்ணுறேன். அதனால் கொஞ்சமாக தான் நான் தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வரைக்கும் இந்த சால்னாக்கு நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு டைம் நான் கிரேவியோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இது கூட இன்னமும் கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த சால்னாவில் நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா பொருளெல்லாம் நல்லா வெந்து நம்ம குக்கரை ஆஃப் பண்ணும்போது இந்த சால்னா வந்து இன்னும் நல்லாவே கெட்டியாகும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கிங்க.
சால்னாவோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணதுக்கப்புறம் உப்பு காரத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உப்பை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இன்னும் நம்ம இதை குக்கரை லாக் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரில் இருக்க ப்ரெஷர் வந்து தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இடையில நம்ம அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணக்கூடாது. அவ்வளோதாங்க. நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் சால்னா ரெடி ஆகிடுச்சு. சால்னாவோட ஃபைனல் டச்சப்பாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறி எதுவுமே சேர்க்காமல் நல்லா கமகமன்னு ரொம்பவும் டேஸ்டியான ப்ளைன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ் ரெசிபி இது. இந்த கெட்டியான சால்னாவை கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இந்த சால்னாவை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சப்பாத்தி சாப்பிட்றவங்க 4 சப்பாத்தியாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க. 15 நிமிஷத்தில் ரொம்பவும் டேஸ்டியான காய்கறி எதுவுமே யூஸ் பண்ணாத ப்ளைன் சால்னாவை ரொம்ப சுலபமாகவே செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.